சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். விஜயா மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, மனோஜ் உனக்காக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து நான் இப்போ நல்ல வரன் கிடச்சிருக்குன்னு பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாரு. உங்கள் அப்பா சொல்கிற மாதிரியே சீக்கிரமாக ரோகிணிக்கு மட்டும் நம்ம பக்கம்தான் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு டிவோர்ஸ் கிடச்சிருச்சுன்னு வை. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நீங்கள் இப்படி சொல்கிறது கேட்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எல்லாமே நல்லபடியாக நடக்கணுமா, அதே மாதிரி என் பிஸ்னஸ்லேயும் நான் நல்லபடியாக முன்னேறிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், ஃபினான்ஸிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ திருப்பி தந்துடுவல்ல? உனக்காக வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வீட்டு பத்திரத்தை வேற சிந்தாமணி பேச்சை கேட்டு ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கோம். அதனால சீக்கிரமாக நீ நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறது மட்டும் இல்லை, பணத்தை சேர்த்து வச்சு ஃபினான்சர்கிட்ட வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும். உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்பப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உன்னை நம்பி வீட்டு பத்திரத்தை கொடுத்துருக்கேன். அதனால் நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அது எப்படிம்மா மறப்பேன்? நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் எனக்கு உதவி செய்கிறது, எனக்கு உறுதுணையாக இருக்கிறது, பிரச்சனைனா எனக்கு சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் மட்டும்தாம்மா. என் அப்பா முத்துன்னு எப்போ பார்த்தாலும் என்னை ஏளனமாக பேசுவாங்க. என்னால் பெருசாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேற முடியாதுன்னு பேசினாலும் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறது நீங்கள் மட்டும்தானே. எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்கம்மா. எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரமாக வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடலாமா, கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். என் பையன் மனோஜ் இன்னும் 3 மாதத்தில் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற விஜயா தன்னுடைய ரூம்க்கு கிளம்பி போகும்போது சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மேடம், எங்கே இருக்கீங்க? உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, வீட்டுக்கு வர முடியாது. நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அப்புறம் என் வீட்டுக்காரர் என்ன கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாரு. அதனால் நீங்கள் எப்பயும் போல் பார்வதி வீட்டுக்கு வந்துடுங்க சிந்தாமணி, உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. சிந்தாமணி இங்கே பார்வதி வீட்டுக்கு வராங்க. சிந்தாமணி வரதை பார்த்த உடனே பார்வதி சொல்கிறாங்க, என்ன சிந்தாமணி, விஜயா வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டிங்களா? என்ன விஜயா வராளா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் விஜயா மேடம் இங்கே வரணும்னு ஃபோன் பண்ணேன், அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, மனோஜுக்காக ஒரு நல்ல வரன் கிடைக்கணும்னு சொன்னாங்கல்ல, என் ஃப்ரெண்டு மூலமாக இப்போ ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு விஜயா மேடம் ஆசைப்படும் போது என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யணும்ல, அதான் மனோஜோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக விஜயா மேடமை வர வச்சிருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா, நீங்களும் மனோஜுக்கு வரன் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் தான் மனோஜோட வாழ்க்கைக்காக இப்படி உதவி செய்கிறேன். ஏன் வேறு யாராவது இங்கே விஜயா மேடம்க்கு உதவி செய்கிறாங்களா? இல்லை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை பார்க்கணுன்னு விஜயா மேடம் சொன்னாங்களே, அப்படி ஏதாவது ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், விஜயா உங்ககிட்ட சொல்லலையா என்ன? விஜயா உங்கள் ஃப்ரெண்டு தானே. என் வீட்டுக்கு தான் ஒரு சார் வந்திருந்தாரு. அவர் மூலமாக தான் விஜயா நல்ல வரன் கிடச்சிருக்கு. பொண்ணோட அம்மா கிட்ட பேசணும்லாம் சொல்லிட்டு இருந்தாலே, உங்ககிட்ட இதை பற்றி பேசவே இல்லையான்னு கேட்கும்போது சிந்தாமணி திருன்னு முழிக்கிறாங்க. எனக்கே தெரியாமல் விஜயா இப்படி ஒரு வேலை செய்கிறாங்களா? நடக்கக்கூடாதே. விஜயா என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும். மனோஜுக்கு அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் நடக்க நான் விடவே மாட்டேன். நல்ல வரன் கிடைக்கும்னு சொல்லி விஜயாவை ஏமாற்றலாம், விஜயாவோட வீடு நமக்கு கிடைக்கணும்னு நினச்சா என்ன இந்த விஜயா நமக்கு தெரியாமல் இங்கே மனோஜுக்கு பொண்ணு பார்க்குறாங்களா? வரட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இப்படி பேசினதெல்லாம் கேட்டுட்டு விஜயா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க சிந்தாமணி. வர வர விஜயா என்கிட்ட எதையும் சொல்கிறதும் இல்லை, இன்னைக்கு என்னென்னு பேசிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க சிந்தாமணி. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன சிந்தாமணி சீக்கிரமாக வந்துட்டீங்க போல். ஆமாம், என்னையும் வர சொன்னீங்க. பார்வதி உனக்கு வேலை இருக்கா, இல்லை இன்னும் நிறைய வேலையெல்லாம் பார்க்கணுன்னு ஏதாவது காரணம் சொல்வியான்னு கேட்கும்போது, என் வீட்டுக்கு வந்தால் இப்போ நீ சிந்தாமணிக்கிட்ட மட்டும்தான் பேசிகிட்ருக்க, நானும் பேசணுன்னா சொல்லு, கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. உடனே சிந்தாமணி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மேடம், எனக்கே தெரியாமல் இங்கே மனோஜுக்கு வரன் பார்க்குறீங்க போல், எனக்கே தெரியாமல் மனோஜுக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருவீங்க போல் அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி சிந்தாமணி, நீங்கள் செஞ்ச உதவியை என்னால் மறக்க முடியுமா? நீங்கள் செஞ்ச உதவியால் மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான். நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு நீங்களே இப்போ வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க போல். மனோஜுக்கு பொண்ணு பார்த்துட்டிங்களா? எப்போ கல்யாண ஏற்பாடு செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொண்ணோட அம்மா கிட்டேயும் அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் இனி தான் பேசணும். மனோஜ் இன்னைக்கு இதெல்லாம் கேட்டுட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான் தெரியுமா? அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். மனோஜோடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கண்டிப்பாக எங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு மருமகளாக அனுப்புவோன்னு அவங்க மட்டும் சொல்லிட்டாங்கன்னா
எப்படியும் ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். அதே மாதிரி உடனே மனோஜுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் என்ன நம்பலை. உங்களுக்காக மனோஜுக்கு பொண்ணு பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நல்ல வரன் என் மூலமாக கிடைக்காதுன்னு நினச்சி நீங்களே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. இல்லை இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் உங்களை இங்கே வர வச்சதுக்கு அப்புறமா தானே சொல்கிறீங்க. அதனால் கேட்டேன். வர வர நீங்களும் என்கிட்ட எதையும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. அப்படியே நான் வந்து மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சாலும் நீங்கள் தான் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும். நீங்கள் மட்டும் உதவி செய்யலைன்னா, எங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யலைன்னா மனோஜோட பிஸ்னஸில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. அதுக்கப்புறம் உங்களை நான் மறக்க முடியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இந்த விஜயா, சிந்தாமணி அவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்களா? இப்படி விட்டு கொடுக்காம பேசுகிறா? சிந்தாமணி அப்படி என்ன உதவி செஞ்சாங்கன்னு கேட்டால் விஜயாவும் பதில் பேச மாட்டா, சிந்தாமணியும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பார்வதி. என்ன பார்வதி, நீ வந்து வேலையை பார்த்துட்டு கிளம்புறியன்னு சொல்லும்போது, ஆமாம், நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்காம நீ மனோஜுக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சால் உனக்கு தான் பிரச்சனை வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சிந்தாமணி இப்போ உனக்காக அங்கே பொண்ணு வீட்டில் பேசாமல் இருக்காங்கன்னா காரணம் இருக்குல்ல. மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சிருச்சா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டால் இங்கே சிந்தாமணியாலையும் ஒன்னாலையும் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் பொறுமையாருன்னு சொன்னால் நீ கேட்கவே மாட்ட. அதனால தான் என் வேலையை பார்க்கலாமேன்னு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி, வர வர நீ என்னை பற்றி யோசிக்கிறதில்ல, என் குடும்பத்துக்காக நல்லது செய்கிறதில்ல, ஏன் மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும்னு நினைக்கிறதில்ல, உதவி செய்ய மாட்டேங்கிற. உன்னுடைய வேலை மட்டும் நல்லா நடந்தால் போதும்னு பார்க்குற. அதனால தான் இப்படி பேசிகிட்ருக்க. சரி, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னாலும் பார்வதிக்கு விஜயா மேலே ரொம்ப கோவம் வருது. நம்ம என்னெல்லாம் செய்கிறோம், இருந்தாலும் சிந்தாமணியை ரொம்ப நம்புகிறா. ஆனால் சிந்தாமணி என்ன உதவி செஞ்சாங்கன்னு தெரியலையே. எனக்கு என்னவோ சிந்தாமணி மேலே சந்தேகமாக இருக்குது. ஆனால் உண்மையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதி சிந்தாமணிக்கிட்டேயும் விஜயாக்கிட்டேயும் சரியாக பேசாமல் அங்கே வந்து அவங்க வேலையை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, நீங்கள் பொண்ணோட அம்மா கிட்ட பேசிட்டீங்களான்னு கேட்கும்போது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்படியே அவங்கக்கிட்ட பேச போகும்போது கண்டிப்பாக நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வருவேன் மேடம். உங்களுக்காகவும் மனோஜுக்காகவும் நான் தானே உதவி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சிந்தாமணி நினைக்கிறாங்க, ரோகிணிக்கு தெரியாமல், ரோகிணிக்கு இன்னும் டிவோர்ஸ் வேறு கிடைக்கல, ஆனால் மனோஜுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. கல்யாணத்துக்காக ஒவ்வொரு ஏற்பாடையும் விஜயா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யணுமே. விஜயா வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடாதே. நான் நினச்ச மாதிரி மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் விஜயா நினைக்கிற மாதிரி மனோஜுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கவே கூடாது. விஜயா எப்பயும் என் பேச்சை தான் கேட்கணும். என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. இங்கே எப்பயும் போல் இங்கே சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா இங்கே பார்வதியும் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து உதவி செய்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்ருக்க விஜயா ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என் பையனுக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் பார்வதி எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறா, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறா. தன்னுடைய வேலை தான் முக்கியம்னு இருக்கா. என்ன செய்கிறது அப்படின்னு சரியாக பார்வதிக்கிட்ட பேசாமல் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு ரொம்ப அமைதியாக இருக்காங்க பார்வதி. உடனே பார்வதியோட ஃப்ரெண்டு, என்னாச்சு, நீங்கள் எவ்வளோ நல்லா கதை சொல்லியிருக்கீங்க, அப்புறம் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? உங்களுக்கு நிறைய நல்ல பேர் கிடைக்குது, இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் வருது, எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் பார்வதின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நான் என் வேலையை நிம்மதியாக பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் விஜயா வர வர சரியாக என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. நான் எவ்வளோ தனியாக இருந்து கஷ்டப்பட்டிருப்பேன்னு புரிஞ்சுக்கிட்ட விஜயா இந்த வேலை செஞ்சாதான் நானும் நிம்மதியாக இருப்பேன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. அவளுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் விஜயாவுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் இப்போ நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கேன்னு விஜயா கோவப்படுறா. என்ன செய்ய முடியும்? மனோஜுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. ஆனால் மனோஜுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்க முடியலையே என் ஃப்ரெண்டு விஜயாவுக்கு. அதனால தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா சீக்கிரமாகவே உங்களை புரிஞ்சுப்பாங்க. இந்த வேலை இருக்கிறதுனால தான் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க. யாரையும் எதிர்பார்க்காம உங்களுக்குன்னு வருமானம் வருது. அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. விஜயா வாழ்க்கையை பற்றி நீங்கள் எதுக்கு யோசிக்கணும்? அவங்கள பார்த்துக்கிறதுக்கு முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, ஏன் மனோஜினி எல்லாரும் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவங்கள கவனிக்கணும்? பார்வதி, நீங்கள் தனியாக இருக்கும்போது அவங்க யாரும் வந்து உதவி செய்யலையே. நீங்கள் சம்பாதிச்சா தானே உங்களை பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, நிம்மதியாக இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்ககிட்ட இப்போ நல்ல வேலை இருக்குது, நல்ல வருமானம் வருது. அதனால தானே. விஜயா அவங்க பிரச்சனையை பார்த்துக்கட்டும், நீங்கள் எப்பயும் போல் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது,
எனக்கு முத்து மீனாவோட வாழ்க்கைய பத்தி தான் ரொம்ப யோசனையா இருக்கு. இப்படி மனோஜ பத்தி மட்டும் யோசிக்கிற விஜயா, முத்து மீனாவ கண்டுக்காம இருக்கா. மீனா தன்னுடைய வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. ஆனா, தனியா இருந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு வேற விஜயா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. என்ன செய்யன்னு தெரியல. இந்த சிந்தாமணிய நம்பி விஜயா கண்டிப்பா ஏமாந்து போய் நிக்க போறா. எனக்கு சிந்தாமணி மேல ரொம்பவே சந்தேகமா இருக்கு. ஆனாலும் விஜயாவுக்காக உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமையில நான் இல்லையே! அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் ரொம்பவே நல்லவங்க. அதனால அவங்களுக்கு என்ன வேணாலும் உதவி செய்யலாம். ஆனா, விஜயாவுக்கு உதவி செஞ்சா, நாம தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கணும். அப்படின்னு சொல்லி விஜயாவ பத்தி பேசிட்டு இருக்காரு. இங்க பார்வதியோட ஃப்ரெண்டு. சரி நம்ம வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க நல்லபடியா கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்வதி. இதெல்லாம் வந்து பார்வதி தன்னுடைய திறமையால நல்லபடியா முன்னேறணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு பார்வதியோட ஃப்ரெண்டு. பார்வதி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது, சிந்தாமணி அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சிந்தாமணியை பற்றி கேட்குறாங்க. சிந்தாமணி உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, எங்கள் வீட்டில் பூஜை நடக்க போகுது. பூஜை செய்கிறதுக்கு சிந்தாமணி தான் ஒரு அம்மாவை அனுப்பியிருந்தாங்க. அதனால தான் சிந்தாமணி பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது, என்னது பூஜை செய்ய அந்த அம்மாவை அனுப்புனது சிந்தாமணியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க சொன்னது எல்லாமே அப்படியே நடக்கும். என்னுடைய குடும்பத்துக்காக தான் இந்த பூஜை நல்லபடியாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே இங்கே வந்து சிந்தாமணிக்கு இப்படி வேற வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா சிந்தாமணி? சிந்தாமணி மேலே பார்வதிக்கு ரொம்ப சந்தேகம் வருது. ஒருவேளை இங்கே வந்தவங்க தான் நம்ம விஜயா வீட்லேயும் போயிட்டு பூஜை செய்ய வந்திருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சிந்தாமணி தான் அந்த அம்மாவை அனுப்பியிருக்காங்கன்னு தெரிய வந்தா வேணும்னே சிந்தாமணி திட்டம் போட்டு தான் இங்கே மீனா மேலே உள்ள கோவத்தில் தான் அவங்க அங்கே போய் பொய் சொல்லியிருக்காங்கன்ற உண்மை நமக்கு சரியாக தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து யோசிக்கிறாங்க. உடனே மீனாவை வர வைக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்த அந்த அம்மா அங்கே வந்து உங்கள் குடும்பத்துக்காக பூஜை செஞ்சாங்கல்ல, நீ அந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது, உன்னால தான் பிரச்சனை வருதுன்னு அந்த அம்மா சொன்னாங்கல்ல, இவங்க தானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு தான் விஜயாத்தை நம்பிட்டு நான் அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லும்போது, அப்போ சிந்தாமணி தான் இந்த அம்மாவை அனுப்பியிருக்காங்கன்னா, சிந்தாமணி ஏன் இவங்களை பொய் சொல்ல வச்சிருக்க கூடாது, பணம் கொடுத்து இப்படிலாம் பேச வச்சிருக்க கூடாது அப்படின்னு பார்வதிக்கு சந்தேகம் வருது. இப்போ புரியுது, சிந்தாமணி விஜயா வீட்டுக்கு மட்டும் அவங்கள அனுப்பலை, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் அனுப்பியிருக்காங்களா. அப்போ இவங்க சொன்னது எல்லாமே பொய்யா தான் இருக்கும், உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை. எதுக்கு சிந்தாமணி இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்கன்னு தெரியலையே. சரியாக அவங்களுக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இப்படி செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன பெருசாக ஒரு வருமானம் கிடச்சிட போகுது, ஒன்றுமே புரியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க பார்வதி. இந்த பிரச்சனையை பற்றி தன்னுடைய ஃப்ரெண்டு சிவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ சிந்தாமணி மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏற்கனவே நினச்சேன், சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு மீனாவை தன்னுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்பணுன்றதுக்காகவும், மீனா மேலே உள்ள கோவத்தில் மீனா விஜயா வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் ஏதோ பிரச்சனை செய்கிறாங்கன்னு யோசித்தேன். அதே மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் உண்மையை விஜயா கிட்ட சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க பார்வதி. அந்த சமயம் சிந்தாமணி வந்து பார்வதியை பார்க்கறதுக்காக வராங்க. பார்வதி, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சிந்தாமணி, நீங்களே என்கிட்ட வந்து உதவி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை இப்போ எனக்கு சரியாக எந்த ஒரு வருமானமும் வரல, என் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்காமல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான். மீனா மட்டும் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யாமல் இருந்திருந்தா எல்லாரும் என் மேலே உள்ள நம்பிக்கையில் நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. என் பிஸ்னஸே இப்போ வந்து சரியாக என்னால் செய்ய முடியல. அதுக்கு காரணம் மீனாவும் முத்துவும் தான். இப்போ எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. பணம் தேவைப்படுதா, எதுக்காகன்னு கேட்க, இல்லை ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணும், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்லி பணம் கேட்குறாங்க பார்வதி கிட்ட. பார்வதி சொல்கிறாங்க, என்கிட்டயும் இவ்வளோ பணம் இல்லையேன்னு சொல்லும்போது, என்ன பார்வதி நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா, எனக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படி தானே. நானும் பார்வதி உங்கள் ஃப்ரெண்டு விஜயாவோட ஃப்ரெண்டு தானே, என்னை நம்பி நீங்கள் பணம் கொடுத்தா சீக்கிரமாகவே இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட பணம் கேட்குறாங்க. வேற வழி இல்லாமல் பார்வதியும் அந்த பணத்தை சிந்தாமணி கிட்ட கொடுக்குறாங்க. சிந்தாமணி உடனே பூஜை செய்ய வந்த அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் வந்துக்கிட்டே இருக்கேன், நீ முதல்ல எனக்கு இப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காத, நீ கேட்ட பணத்தை நான் தந்துடுறேன், இதுக்கு மேலே பணம் வேணும்னு கேட்ட அப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என் வீட்டு பக்கத்தில் வந்துரு, என் வீட்டுக்கு வந்தாதான் பணம் கிடைக்கும், வேற எங்கேயும் நீ என்னை வர சொன்னனா என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பார்வதியும் பார்வதியோட ஃப்ரெண்டும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க.
ஏற்கனவே பார்வதி சந்தேகப்பட்ட மாதிரியே, அப்ப இந்த பணத்த யாருக்கு குடுக்குறாங்க? எதுக்கு குடுக்குறாங்கன்ற உண்மைய கண்டுபிடிச்சா, சிந்தாமணிய பத்தின உண்மை நமக்கு தெரிய வரும் அப்படின்னு பார்வதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கோவமா சிந்தாமணி பேசுறத பார்க்கும்போது, சந்தேகமா இருக்கே அப்படின்னு பார்வதி தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. பார்வதி கிட்ட பணம் வாங்கிட்டு சிந்தாமணி ரொம்பவே பதட்டமா அங்கேருந்து கிளம்புறாங்க. பூஜை செய்ய வந்த அந்த அம்மா தான் அப்பப்ப சிந்தாமணி கிட்ட பணம் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் நான் கேட்குறப்ப பணம் கொடுக்கல. முத்து, மீனான்னு எல்லாருக்கும் பிரச்சனை வர காரணமே சிந்தாமணி தான் அப்படின்ற உண்மைய நான் விஜயா வீட்டில் சொல்லிட்டேன்னா உங்கள் நிலைமை என்னாகும் மேடம்? அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். என் குடும்பத்துக்காக எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு நான் சொன்னால் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்காக நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். உங்களுக்காக எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனைனா பணம் கொடுத்து உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க. முத்து வந்து நான் பேசும்போது நான் சொல்கிறது எல்லாமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டார். தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சார். ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே தெரிஞ்சா முத்து, மீனா, ஏன் விஜயா உங்களை சும்மா விடுவாங்களா? அதனால் பொறுமையாக இருங்க மேடம். இவ்வளோ கோவப்படக்கூடாது. கேட்குறப்ப எனக்கு தேவையான பணத்தை நீங்கள் கொடுத்தாலே போதும். நான் என் வேலையை பார்ப்பேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். நீங்கள் சொன்னீங்கன்னு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கேன். இப்போ நீங்கள் என்னடானா பணம் கொடுக்கும்போது இவ்வளோ பேசுகிறீங்களே. நான் ஃபோனை வைக்கிறேன், சீக்கிரமாக வந்து பணத்தை கொடுங்க. ஆனால் என்கிட்ட பிரச்சனை செஞ்சீங்கன்னா விஜயா உங்களை சும்மா விட மாட்டாங்க. எனக்கு இந்த பணம் வேண்டான்னு சொல்லிட்டு விஜயா வீட்டில் உங்களை பற்றின உண்மையை சொல்லிடுவேன், போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சிடாத, நீ இப்படிலாம் செய்யக்கூடாது. என்னை பற்றின உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் வேறு வழி இல்லாமல் என்கிட்ட பணம் இல்லைனாலும் பார்வதி கிட்ட கடன் வாங்கிட்டு வரேன், போதுமா? என் நிலமையை புரிஞ்சுக்காம அப்பப்போ ஃபோன் பண்ணுற, பணம் கேட்குற. எப்படி இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும்? எனக்கு சரியாக என்னால் பிஸ்னஸ் செய்ய முடியல. டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்குன்னு ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கேன். இதில் நீ வேற இப்படி வந்து உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லி என்கிட்ட பணம் வாங்கலாம், என்னை ஏமாற்றலான்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, ஃபோனை வை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பூஜை செய்ய வந்த அந்த அம்மா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இவங்கள அங்கே பொய் சொல்ல வச்சது பெரிய தப்பாக போச்சே. இப்போ என்கிட்டயே என்னையே ஏமாற்றி பணம் வாங்குறாங்களே. இவங்கள நம்பி நான் தான் என்ன செய்யன்னு தெரியாமல் இப்படி யோசிக்கிற ஒரு நிலமை வந்துருச்சே. என்ன செய்ய அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, சிந்தாமணி அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. யார்கிட்ட இந்த பணத்தை கொடுக்குறாங்கன்ற உண்மை எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு பார்வதியும் ரொம்பவே பதட்டமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சிந்தாமணி வீட்டுக்கு வந்த உடனே அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க, வந்துட்டீங்களா, இந்தாங்க நீங்கள் கேட்ட பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, பணமே இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துட்டீங்கல்ல. உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது மேடம். நீங்கள் கேட்டால் இப்படி உடனே பணம் கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் யார்கிட்ட கேட்டு பணம் வாங்க முடியும்? உங்ககிட்ட மட்டும்தான் கேட்க முடியும், உடனே பணம் கிடைக்கும். சரி மேடம், இப்போ எனக்கு இந்த பணம் போதும். மறுபடியும் ஃபோன் பண்ணுவேன், மறுபடியும் உங்களை தேடி வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்டயே இவ்வளோ பேசுகிறல்ல, உன்னை நம்பி ஒரு பெரிய வேலையை கொடுத்தேன். நீ என்னடானா இப்போ என்ன ஏமாற்றி பணம் வாங்க ஆரம்பிச்சிட்ட. உன்னெல்லாம் நான் நம்பியிருக்கவே கூடாது. இப்போ உன்னால் நான் தான் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. பணத்தை வாங்கின அந்த அம்மா, இப்போ நான் கிளம்புறேன் மேடம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும்போது பார்வதியும் அவங்க ஃப்ரெண்டும் இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ விஜயா வீட்டுக்கு இந்த அம்மாவை அனுப்பி சிந்தாமணி பொய் சொல்ல வச்சுருக்காங்க. மீனா விஜயா வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க சிந்தாமணி. இவங்களுக்கு எந்த ஒரு டெக்கரேஷன் ஆர்டரும் இப்போ கிடைக்கிறதில்ல. மீனாவால் தான் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் செஞ்சுருக்காங்க. இந்த உண்மை தெரியாமல் மீனா அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டும், அப்படியே என் வீட்டுக்கு வந்தாலும் மீனாவால் தான் பிரச்சனை வரும்னு என் ஃப்ரெண்டு விஜயா உண்மையை புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் யோசிக்கிறா. இதெல்லாம் சரியே இல்லை. இப்போவே இந்த சிந்தாமணியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இங்கே பூஜை செய்ய வந்த அந்த அம்மாவும் விஜயாவும் பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே சிந்தாமணியும் பேசிகிட்டு இருக்கும்போது விஜயாவுக்கு இந்த உண்மை தெரியணுன்றதுக்காகவே அவங்க பேசும்போது இந்த ஆதாரம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் இங்கே சிந்தாமணி உண்மையை எல்லார்கிட்டேயும் சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜயாவுக்கு உண்மையை புரிய வைக்க முடியும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன உடனே இங்கே சிவன் இவங்க பேசும்போது இந்த ஆதாரத்தை தன்னுடைய ஃபோனில் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே சிந்தாமணி பணம் கொடுக்கறது, விஜயா வீட்டில் நான் இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கேன்னா, இவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தானே மேடம் அப்படின்னு அவங்க இப்போ சிந்தாமணிக்கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி பேசி பணம் வாங்குறாங்க. இதனால் சிந்தாமணி வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்ற உண்மையவும் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட தெளிவான ஆதாரமும் இருக்குது.
பார்வதி கிட்ட பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, பரவாயில்ல பார்வதி, சிந்தாமணி இப்போ என்ன செய்கிறாங்கன்னு உண்மையவும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அவங்களால விஜயா வீட்டில் என்ன பிரச்சனை வந்திருக்குன்ற உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் அப்போ சந்தேகப்பட்டது எல்லாமே சரிதான். சிந்தாமணி திட்டம் போட்டு விஜயா வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. உண்மை என்னன்னு தெரியாமல் விஜயாவும் இந்த சிந்தாமணியை ரொம்பவே நம்புகிறாங்க. பரவாயில்ல, நீங்களும் யோசிச்சு உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்களே, இனி என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லும்போது, என்ன நம்மக்கிட்ட தான் தெளிவாக ஆதாரம் இருக்குல்ல, சிந்தாமணியை விஜயா வீட்டுக்கு வர வைக்கணும். விஜயா வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தான். விஜயா இனி சிந்தாமணியை நம்பாதுன்னு இந்த தெளிவான ஆதாரத்தை எல்லார்கிட்டையும் கொடுத்தா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமே. சிந்தாமணியோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சாதானே விஜயா இனி சிந்தாமணி பேச்சை கேட்காம இருப்பா. என் வீட்டுக்கு வர விஜயா என்கிட்ட கூட சரியா பேசுறதில்ல. சிந்தாமணிக்கு தான் சிந்தாமணி கிட்ட தான் நிறையா பேசிட்டு இருக்கா. சிந்தாமணியால தான் உதவி கிடைக்குதுன்னு சிந்தாமணியை ரொம்பவே நம்புறா. ஆனால் சிந்தாமணி இவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்கன்னு விஜயாவுக்கு தெரிஞ்சா இனி விஜயா கவனமாக இருப்பா. மீனாவை அவங்க வீட்டுக்கு வர வைக்க முடியும்ல. இதெல்லாம் நான் விஜயாவுக்காக செய்யவே இல்லை. விஜயா என் ஃப்ரெண்டு தான். ஆனால் இப்படி சிந்தாமணியை நம்பி ஏமாந்து போய் நின்னா நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க. மீனா தன்னுடைய பூக்கடையில் வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் விஜயா வீட்டுக்கு போக முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க முடியாமல் தன்னுடைய அம்மா வீட்டில் தானே இருக்காங்க மீனா. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சந்தேகப்பட்டேன். இங்கே சிந்தாமணிக்கு தெரியாமல் அவங்க வீட்டுக்கும் வந்தேன். இப்போ உடனே சிந்தாமணி கிட்ட இந்த உண்மை எனக்கு தெரியும்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை செய்வாங்க. அப்படியெல்லாம் சிந்தாமணிக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். அதனால சிந்தாமணியை விஜயா வீட்டுக்கு வர வச்சா உண்மையை புரிய வச்சு சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்கலாம்ல. இதன் மூலமாக மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு எல்லார்கிட்டையும் பேசி புரிய வைக்கலாமே. அப்புறம் முத்துவும் மீனாவும் அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பாங்கல்ல. அதனால தான் இப்படி செஞ்ச சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, பரவாயில்ல, விஜயா உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலும் விஜயா மேலே உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குது. அதனால தான் விஜயாவுக்காகவும் மீனா முத்துவோட வாழ்க்கைக்காகவும் இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனால் சிந்தாமணி இப்போ ஏமாந்து போய் தானே நிற்கிறாங்க. நிறைய பணம் கொடுத்து அந்த அம்மா கிட்டே இந்த வேலையை செய்ய வச்சாங்க. ஆனால் இப்போ அவங்களும் இந்த உண்மையை விஜயா கிட்ட சொல்லிடுவேன், மீனா முத்துக்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி இவங்களை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி இப்போ ஏமாந்து போய் நிற்கிறாங்க. இவங்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். எதுக்காக ஏமாற்றணும்? எதுக்கு இப்படி இவங்கக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்து போய் நிற்கணும்? அதனால் நீங்கள் யோசித்தது, நீங்கள் சந்தேகப்பட்டது எல்லாமே சரிதான். நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். பார்வதி, உங்களுக்கு நிறைய திறமை இருக்குன்னு தெரியும். ஆனால் யோசித்து இங்கே மீனா முத்துவுக்காக இப்படியெல்லாம் உண்மையை கண்டுபிடிப்பீங்கன்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு பார்வதியை ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசுகிறாரு பார்வதியோட ஃப்ரெண்டு. இங்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நீத்து ரவியை பார்க்கறதுக்காக வராங்க. ரவி எப்பயும் போல் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்த நீத்து, ஸ்ருதி, ரவி எங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா? எதுக்கு என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரீங்க? ரவியை பார்க்கணுன்னா ரவிக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? ரவி இப்போ ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்குன்னு வேலை பார்த்துட்ருக்காரு. இப்போ உங்களை பார்க்க வர முடியாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ரவிக்கிட்ட நான் பேசியே ஆகணும்னு சொல்லும்போது, நீங்கள் தானே ரவிக்கு பணம் கொடுக்கணும், இந்த பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுவேன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தீங்க. இப்போ என்ன வேலை இருக்குன்னு வந்திருக்கீங்க? இப்போ ஒன்றும் ரவி உங்கள் பேச்சை கேட்கவும் மாட்டார், உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ரவி வேலை பார்க்கவும் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்னையும் ரவியவும் பிரிக்கணுன்றதுக்காக திட்டம் போட்டு அப்பப்போ இங்கே வரதெல்லாம் சரியே இல்லை. முதல்ல உங்கள் வேலையை பாருங்க, ரவிக்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க ஸ்ருதி. அந்த சமயம் அங்கே வந்த ரவி, ஸ்ருதி, இன்னைக்கு கிச்சனில் என்ன சமைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, என்ன ரவி ஸ்ருதிக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க? நீங்கள் என்னவோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருப்பீங்கன்னு பார்த்தா ஸ்ருதிக்கிட்ட சம்பளம் வாங்குகிற ஒரு ஸ்டாஃபாக தானே வேலை பார்த்துட்ருக்கீங்க. பேசாமல் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுங்க. நீங்கள் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் என்னை ஏற்றுக்கிட்டீங்கன்னா சந்தோஷமாக நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்ருதி உங்களை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, நான் என் அம்மா அப்பாவை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டேன். உடனே உங்களை பார்க்கலான்னு கிளம்பி வந்தா இங்கே ரவியை பார்க்க முடியாதுன்னு என்கிட்ட ஸ்ருதி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்திருக்கேன். ஆனால் ஸ்ருதி என்கிட்ட எப்படிலாம் பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு நீத்து சொல்கிறாங்க. இங்கே ரவி திருன்னு முழிக்கிறாரு. ஸ்ருதி இது என்னுடைய ரெஸ்டாரண்ட் தானே, நீங்கள் ரவியை பார்க்குறதுக்காக வரீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ரவி என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறவராக இருந்தாலும் ரவி என்னுடைய வீட்டுக்காரர். ரவிக்கிட்ட நீங்கள் பேசணுமா வேண்டாமான்னு நான் தானே முடிவெடுக்கணும். ரவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேறு நினைக்கிறீங்களா? என்கிட்டயே இப்படி பேசும்போது நான் மட்டும் பொறுமையாக இருக்கணுமா? நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. இப்போ இங்கேருந்து கிளம்பல, அவ்வளவுதான். என்ன ரவி இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிற அப்படின்னு ஸ்ருதி கேள்வி கேட்க ரவி சொல்கிறாங்க, நீத்து, நீங்கள் பேசுகிறதுலாம் சரியே இல்லை.
இங்கே ஸ்ருதி சொல்கிறது சரிதானே, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்களை பார்க்கணுன்னு நான் நினைக்கவே இல்லை, உங்ககிட்ட பேசணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது. ஸ்ருதி என்னை புரிஞ்சுப்பா, சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்பப்போ வந்து பிரச்சனை செஞ்சு எங்கள் 2 பேத்துக்கு இடையிலையும் நிறைய பிரச்சனை வருதுக்கு காரணமே நீங்கள் தான் நேத்து. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை ஏற்றுக்க போகிறதும் இல்லை, உங்களை விரும்ப போகிறதும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா ஸ்ருதியை உண்மையாகவே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இப்படி நீங்கள் பிரச்சனை செய்கிறதால என்னையும் ஸ்ருதியவும் பிரிச்சிடலான்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸ்ருதி அவங்க அம்மா வீட்டில் இருந்தாலும் நான் வந்து எப்போவும் ஸ்ருதிக்காக மட்டும்தான் வந்து காத்துட்ருப்பேனே தவிர்த்து ஸ்ருதி என் வீட்டுக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் இப்படி இங்கே வரதெல்லாம் சரியில்லை. அப்படியே நீங்கள் வந்தாலும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் பேச வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால் உங்கள் பிஸ்னஸை பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டில் இருக்க வேலையை பாருங்கள். நீங்கள் ஃபோன் பண்ண உடனே உங்களை பார்க்குறதுக்கு என்னால் வர முடியாது, போதுமா அப்படின்னு ஸ்ருதி முன்னாடி ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு ரவி. உடனே ஸ்ருதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ இந்த முறை என்னை விட்டு கொடுக்காம நீத்துவுக்கு ரவி சரியான பதில் கொடுத்துட்டான் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸ்ருதி. இங்கே ரவி இப்படி பேசுகிறத கேட்டுட்டு தலை குனிஞ்சு நிற்கிற இங்கே நீத்து வந்து, நீங்கள் என்கிட்ட இப்படி பேசுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை பார்க்குறதுக்காக வருவீங்க, சந்தோஷமாக பேசுவீங்கன்னு நினச்சேன். ஸ்ருதி முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டீங்க ரவி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படி இருந்தால் நானும் இவ்வளோ கோவமாக பேசி தான் ஆகணும். கிளம்புறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாரு ரவி. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன நீத்து, நீ பேசுகிறதெல்லாம் ரவி கேட்டுகிட்டே இருப்பாருன்னு நினச்சியா? இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? ரவி என்ன கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாரு. நீ நினைக்கிறது நடக்காது, வேணும்னா முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது நீத்து ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்ருதி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஸ்ருதி பார்வதி யோசிக்கிறாங்க, சிந்தாமணியை விஜயா வீட்டுக்கு வர வச்சா அதுக்கப்புறம் சிந்தாமணிக்கு சரியான பாடம் புகட்ட முடியும், உண்மையை விஜயாவுக்கு புரிய வைக்க முடியும். சிந்தாமணிக்கிட்ட முதல்ல ஃபோனில் பேசி விஜயா வீட்டுக்கு வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பார்வதி. சிந்தாமணி ரொம்ப அமைதியாக இங்கே அப்பப்போ வந்து பணம் வாங்கிட்டு போகிற அந்த அம்மாவை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சிந்தாமணிக்கு பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க. சிந்தாமணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் விஜயா வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, விஜயா மேடம் எனக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, அவங்க வீட்டுக்கு வர சொல்லவும் இல்லை, அப்புறம் எதுக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. இல்லை, பார்வதி வந்து சொல்கிறாங்க, சிந்தாமணி நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு விஜயா தான் வந்து என்னை ஃபோன் பண்ண வச்சா, விஜயாவுக்கு ஏதோ வேலை இருக்கான், நீங்கள் அங்கே வரணும்னு சொன்னதே விஜயா தான் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அப்போ விஜயா மேடம் வர சொல்லியிருக்காங்களா? இல்லை, விஜயா வீட்டில் முத்து, ரவி, அண்ணாமலை அண்ணன் எல்லாரும் இருப்பாங்க, அங்கே நான் வர்றது சரியாக இருக்காதே, அப்படியே நான் வந்தாலும் தேவையில்லாமல் முத்து பிரச்சனை செய்வாரே அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையும் வராது, விஜயா தானே வர சொல்லியிருக்கா, எதுக்குன்னு தெரியல, நீங்கள் வந்தீங்கன்னா விஜயா என்ன பேசணுமோ பேசுவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் விஜயா மேடம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இப்படி சொன்னதால் விஜயாவை பார்க்கறதுக்காக விஜயா வீட்டுக்கு வராங்க சிந்தாமணி. அதே மாதிரி இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் அண்ணாமலை வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து சிந்தாமணிக்கு ஒன்றுமே புரியல. எல்லாரும் அங்கே வந்து சிந்தாமணியை பார்த்துக்கிட்டே இருக்க, விஜயா மேடம் நீங்கள் தானே வர சொன்னதா சொன்னாங்க, என்ன என்னாச்சு எல்லாரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை பேசணும், நான் தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. என்னாச்சு, எதுக்கு பொய் சொல்லி நீங்கள் என்ன வர சொன்னீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சீங்களோ அந்த உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. நான் என்ன பிரச்சனை செஞ்சேன், நான் எல்லாருக்கும் உதவி தான் செய்கிறேன். என்னை பற்றி நீங்கள் விஜயக்கிட்ட கேட்டு பாருங்கள், என்னை பாராட்டி பேசுவாங்க. ஏன்னா விஜயாவுக்கும் மனோஜுக்கும் இப்போ வரைக்கும் நான் தான் உதவி செய்கிறேன். என்ன விஜயா மேடம் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் தான் வர சொன்னதா பார்வதி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. நானும் நம்பி இங்கே வந்தா எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, முத்து, ரவி, அண்ணாமலனன் எல்லாரும் இருக்காங்க. இங்கே பார்வதி என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு எதுவுமே புரியலையே, அப்புறம் எதுக்கு இங்கே என்னை வர சொன்னாங்க, என்ன பார்வதி இதெல்லாம், நான் கிளம்புறேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு விஜயா கிட்ட பேசுங்கன்னு சொல்லும்போது உங்களை பற்றி பேசுகிறதுக்காக தான் வர சொன்னேன். அப்படியே நான் கூப்பிட்டுருந்தாலும் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. விஜயா வீட்டுக்கு வரணும்னா நீங்கள் யோசிப்பீங்க, சந்தேகப்படுவீங்க. இதே விஜயா வர சொன்னால் வருவீங்கல்ல, அதனால தான் உங்களை இப்படி பொய் சொல்லி வர வச்சேன். ஏன் நீங்கள் பொய் சொல்லலையா, விஜயாவை ஏமாத்தலை, பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொன்னது எல்லாமே பொய் தானே, நீங்கள் தானே இப்படி பேச வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கீங்கல்ல, எனக்கு எந்த உண்மையும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, உங்களை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை இங்கே வர வச்சுருக்கேன், போதுமானு சொல்கிறாங்க பார்வதி. வீட்டில் எல்லாரும் சிந்தாமணியை ரொம்ப கோபமாக பார்க்கும்போது சிந்தாமணி திருன்னு முழிக்கிறாங்க. என்ன பார்வதி என்னென்னவோ பேசுகிறீங்க, எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் விஜயா முன்னாடி இப்படிலாம் பேசினா எல்லாரும் என்னை சந்தேகப்படுவாங்க, நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி.
நான் பொய் சொல்லவே மாட்டேன். ஆனால் உங்களுக்காகவும் இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் உங்களை வர வைக்கிறதுக்காக பொய் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. அந்த அம்மாவுக்கு பணம் கொடுத்து பொய் சொல்ல வச்சிங்கல்ல, இந்த உண்மை எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்கிட்ட வந்து பணம் வாங்குனீங்க. எதுக்குன்னு சொல்லல. ஆனா, என் வீட்ல வச்சு அந்த அம்மாகிட்ட ரொம்ப கோவமா ஃபோன்ல பேசுனீங்க. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஏதோ பிரச்சனை செய்றீங்கன்னு. உங்க வீட்டுக்கு நானும் உங்களுக்கு தெரியாம வந்திருந்தேன். அந்த அம்மாகிட்ட பணம் குடுத்தது, நீங்க பேசுனதுன்னு எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். ஏன் இந்த ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கு. பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல இருந்த ஆதாரத்த எல்லாருக்கும் தெளிவா வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்ற உண்மைய புரிய வைக்கிறாங்க பார்வதி. ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை, முத்துன்னு எல்லாரும் சிந்தாமணி மேலே ரொம்ப கோவமா இருக்காங்க. இங்க மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேணும்னே திட்டம் போட்டு சிந்தாமணி இப்படி ஒரு வேலைய செஞ்சிருக்காங்க. இங்க அம்மா வேற, அந்த அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான்னு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா பேச்ச கேட்டு மீனா அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு என்னென்னவோ பேசி மீனாவ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப என்னடான்னா பார்வதி அத்தை மட்டும் தெளிவா இந்த உண்மைய கண்டுபிடிக்கலனா, உண்மைய சொல்லலனா, நமக்கு புரிய வைக்கலனா, சிந்தாமணியால தான் பிரச்சனை வந்திருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரிய வந்திருக்காதே. பார்வதி அத்தை, எங்க குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க தெரியுமா? எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சிருக்கீங்க தெரியுமா? சிந்தாமணியோட லட்சணம் என்னன்னு எங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சு. என்ன சிந்தாமணி அமைதியா இருக்கீங்க? நெறைய பணம் குடுத்துருக்கீங்க. பரவால்ல, கடன் வாங்கி கூட அந்த அம்மாவுக்கு பணம் குடுத்துருக்கீங்க. ஏன்னா, உங்கள பத்தின உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக. அப்படிதானே? எதுக்கு இப்படி பொய் சொல்லணும்? எதுக்கு எங்க குடும்பத்த ஏமாத்தணும்? எதுக்கு நீங்க பணம் குடுத்து இப்ப ஏமாந்து போய் நிக்கணும்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அப்படின்னு முத்து கேள்வி கேட்க, இங்க பார்வதிய ரொம்ப கோவமா பார்க்குறாங்க சிந்தாமணி. உடனே பார்வதி, "இப்ப புரிஞ்சுக்கிட்டியா விஜயா? உனக்கு நல்ல ஃப்ரெண்டா, உனக்கு உதவி செய்றது நான் மட்டும் தான். நீ ஏமாந்து போய் நிக்கக்கூடாதுன்னு. அப்படின்றதுக்காக தான், உண்மைய நிரூபிக்கிறதுக்காக ஆதாரத்தோட வந்தேன். இப்ப புரியுதா? சிந்தாமணி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. நீ சிந்தாமணிய நம்பணும். அவங்க பேசுறது எல்லாமே உண்மைன்னு நம்பி, அவங்க நினைக்கிறத அப்படியே உங்க வீட்ல நடத்தணுன்றதுக்காக தான் மீனாவ இங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. மீனா மேல எந்த தப்பும் இல்ல. மீனாவால உங்க வீட்ல எந்த பிரச்சனையும் வரல. அந்த அம்மா வீட்டுக்கு வந்து பூஜை செய்ய வந்தாங்கல்ல, அந்த அம்மா சொன்னது எல்லாமே பொய் தான். பொய் சொல்ல வச்சது இந்த சிந்தாமணி. இப்ப அவங்களுக்கு நெறைய பணம் குடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பணம் இல்லனாலும் கடன் வாங்கி அந்த அம்மாவுக்கு பணம் குடுக்குறாங்க. ஏன்னா, இந்த உண்மை உங்க யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுக்காக சிந்தாமணி இப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்ப புரியுதான்னு சொல்லும்போது, இங்க அண்ணாமலை ரொம்ப கோவமா சிந்தாமணிய வெளுத்து வாங்குறாரு. "என்ன சிந்தாமணி இதெல்லாம்? விஜயா கிட்ட நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சிந்தாமணிய நம்பாத. சிந்தாமணி பேச்ச நீ கேட்காதன்னு. ஆனா, நீங்க பூஜை செய்யறதுக்காக அந்த அம்மாவ அனுப்புனது மட்டும் இல்லாம, அவங்கள பொய் சொல்ல வச்சிருக்கீங்க. அசிங்கமா இல்ல? மீனா மேல இருக்கிற கோவத்துல நீங்க இப்படிலாம் செய்வீங்களா?" மீனா நேர்மையா, உண்மையா அவங்க வேலைய பார்க்கறதுனால, அவங்களுக்கு நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு, நீங்க பொறாமப்பட்டு, இப்படி அந்த அம்மாவ பொய் சொல்ல வச்சிருக்கீங்க. அதனால மீனா இப்ப எங்க வீட்ல இல்ல. ஆனா மீனா எங்க வீட்டு மருமகளா திரும்பி வரதான் போறா. ஆனா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கவே இல்லல்ல. இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு, இப்ப அந்த அம்மாவுக்கு நீங்க நெறைய பணம் குடுக்குறீங்க. ஆனாலும், என்னைக்கா இருந்தாலும் எங்களுக்கு இந்த உண்மை தெரியாதா? இல்ல உண்மைய எங்களால கண்டுபிடிக்க முடியாதா? அப்படியே உண்மை தெரியலனாலும், கண்டிப்பா மீனாவ இந்த வீட்டுக்கு நாங்க வர வச்சிருப்போம். இப்ப புரியுதா விஜயா? யார நம்பணும், யார நம்பக்கூடாதுன்னு? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? பார்வதி உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்ததுனால தான், நீ மறுபடியும் சிந்தாமணி பேச்ச கேட்டு ஏமாந்து போய் நிக்கக்கூடாதுன்னு உண்மைய நிரூபிச்சிருக்காங்க. ஆனா சிந்தாமணி உன்ன பத்தி புரிஞ்சுகிட்டு, என்ன சொன்னாலும் ம் விஜயா நம்புவாங்கன்ற ஒரு எண்ணத்துல உன்னை ஏமாத்தியிருக்காங்க. இப்படி நீ ஏமாந்து போய் நிக்கிற விஜயா, இவங்க பேச்ச கேட்டதால தானே மீனாவ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனேன். அப்படின்னு சொல்லி சிந்தாமணிய மட்டும் இல்ல, இங்க விஜயாவையும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்குற அண்ணாமலை, விஜயா சிந்தாமணி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. உடனே சிந்தாமணி, பார்வதியால தானே இப்படி ஒரு பிரச்சனையில வசமா மாட்டிக்கிட்டோம். பார்வதிய சும்மா விடக்கூடாது அப்படின்ற கோவத்துல, என்ன பார்வதி? என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? நீங்க எதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்க? உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டீங்கல்ல, என்ன தலகுனிய வச்சுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி எல்லார் முன்னாடியும் சிந்தாமணிய பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. எல்லா தப்பும் செஞ்சது நீங்க தானே. பொய் சொல்லி விஜயா குடும்பத்துல உள்ள எல்லாரையும் ஏமாத்தி, பொறுப்பான மருமகளா இருந்த மீனாவ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு, இப்ப உங்கள பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்த உடனே எதிர்த்து பேசுறீங்க. இவ்ளோ சத்தமா பேசுறீங்க. நீங்கலாம் பேசவே கூடாது சிந்தாமணி. போனா போதுன்னு நான் பொறுமையா இருக்கேன். எதுக்கு தெரியுமா? அண்ணாமலை அண்ணன், முத்து எல்லாரும் உங்களால அ எவ்வளவோ பிரச்சனைய பார்த்துருக்காங்க. தல குனிஞ்சு நின்றுருக்காங்க. ஏன் மீனா வந்து எந்த தப்பும் செய்யல. மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கா. அவங்களே உங்களுக்கு சரியான பதில் குடுப்பாங்கன்னு நெனச்சேன். அதனால நான் பொறுமையா இருக்கேன். இல்ல, இப்பவே போலீஸ வர வச்சு, உங்களால நெறைய பிரச்சனை வருதுன்னு இப்பவே உண்மைய சொல்லி, அ அப்புறம் நீங்க தான் போலீஸ் முன்னாடி தல குனிஞ்சு நிக்கணும். இப்படி என்னால செய்ய முடியும். பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்வதி உடனே உண்மை எல்லாத்தையும் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. "நீ முதல்ல உன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வாம்மா. நீ விஜயா வீட்ல தான் இருக்கணும். நீ என்னம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு விஜயா பேச்ச கேட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போன. எனக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்குன்னு மீனா நீ இங்கேயே இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா சிந்தாமணிலாம் இப்படி ஒரு வேலை செய்வாங்களா? நீ இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு தானே சிந்தாமணி நினைச்சாங்க.
நீ முதல்ல இங்கே வரணும் அப்படின்னு சிந்தாமணி முன்னாடி மீனாவையும் வர வைக்கிறாங்க. உடனே நான் இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க வரட்டும், அவங்க வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, வேண்டாம் பார்வதி, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. என்னோட சொந்தக்காரங்க, என் பொண்ணுன்னு எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதான். என்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. என் பொண்ணு அப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி என்னை பார்க்க வந்துட்டுருக்கா. அதனால பிரச்சனை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அப்படியா, அதான் மீனா வந்துட்டாங்கல்ல, மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேளுங்க. நான் வேணும்னே திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன். இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். மீனா, உனக்கு என்னால் பிரச்சனை வரவே வராதுன்னு மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேளுங்க. அதே மாதிரி திருந்தி உங்கள் வேலையை பாருங்க. இல்லை, விஜயா குடும்பத்தை ஏமாத்த என்னெல்லாம் திட்டம் போட்டீங்க, அந்த அம்மாவுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க, அவங்கள பொய் சொல்ல வச்சதே நீங்கள் தான்ற உண்மை எனக்கு தெரியும். ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக இப்போவே நான் போலீஸை வர வைப்பேன். அவங்கக்கிட்ட உதவி கேட்பேன். பரவாயில்லையா? அப்படி நான் செய்யக்கூடாதுன்னா இப்போவே மீனா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க சிந்தாமணி அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க பார்வதி. சிந்தாமணிக்கு என்ன செய்யன்னு தெரியல. இப்போ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் போல, வேற வழியே இல்லை, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிற சிந்தாமணி வேற வழி இல்லாமல் மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. இதை பார்த்த பார்வதி சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ விஜயாவுக்கு உண்மையை புரிய வச்சிட்டோம். மீனாவும் முத்து வீட்டுக்கு சந்தோஷமாக கிளம்பி வந்துட்டா. முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இனி அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. விஜயா இனி சிந்தாமணி கிட்ட பேசாம தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மையை புரிய வச்சது மட்டும் இல்லாம சிந்தாமணிக்கு சரியான பாடம் புகட்டிட்டோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க பார்வதி.